இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, தாவரத்தோட வளர்ச்சி எப்படிப்பட்டது, ஒரு தாவரம் வளர்வதற்கு என்ன மாதிரியான நிலைமைகள் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப தாவரத்துல வேறுபாடு அடைதல், வேறுபாடு நிலை திரிதல் மற்றும் மறு வேறுபாடு அடைதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேறுபாடு அடைதல்னா என்ன? ஒரு செல் பகுப்படைவதை நிறுத்திட்டு இன்னொரு செல்லா மாறுறதை தான் நம்ம வேறுபாடு அடைதல் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு வேலையை செய்யும். எக்ஸாம்பிள் இப்ப சைல குழாய்கள்ல என்னது, நீரை கடத்துறது. ஃப்ளோய கூறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா உணவை கடத்துதல். அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு வேலையை செய்ய போயிடும். அதுல ஃபர்ஸ்ட் வேறுபாடு அடைதல் அப்படின்னா என்ன? வேர் நுனி, தண்டு நுனி, ஆக்கு திசுவிலிருந்து பெறப்படும் செல்களில் கேம்பிய செல்கள் வேறுபாடு அடைந்து முதிர்ச்சி அடைந்து ஒரு குறிப்பிட்ட பணியை மேற்கொள்கின்றன. இந்த குறிப்பிட்ட பணி அப்படிங்கிறது தான் நம்ம வேறுபாடு அடைதல் அப்படின்னு சொல்றோம். அதாவது பகுப்படைதலை நிறுத்திட்டு ஒரு குறிப்பிட்ட பணியை மேற்கொள்கின்றன. முதிர்ச்சி நிலைக்கு வழிவகுக்கும் இந்நிலை வேறுபாடு அடைதல், அதாவது டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. செல் வேறுபாடு அடைதலின் போது செல் சுவர் மற்றும் புரோட்டோபிளாசம் ஆகிய இரண்டின் அமைப்பிலும் வேறுபாடுகள் மாற்றங்கள் நிகழ்து. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ட்ரக்கீடு கூறுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ட்ரக்கீடு கூறுகள் செல் வேறுபாடு அடைந்த அந்த செல் ட்ரக்கீடா மாறுறப்ப அதோட புரோட்டோபிளாசம் என்ன ஆயிடுதான், குறைஞ்சிடுது. சோ உருவாக்கத்தின் போது இந்த செல்லானது புரோட்டோபிளாசத்தை இழத்தல். அப்ப புரோட்டோபிளாசம் இல்லாம போய் அது என்னவா மாறிடுது, ட்ரக்கீடுகளா மாறிடுது. இந்த வகையிலான செல்கள் மிகவும் கடினமானவை, மீள்திறன் உடையவை மற்றும் இரண்டாம் நிலை செல் சுவர் லிக்னினால் ஆனது. ட்ரக்கீடு கூறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செல்கள் வேறுபாடு அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதோட இரண்டாம் நிலை செல் சுவர் லிக்னினால் ஆனது. இது மிகவும் கடினமானது, மீள்திறன் உடையது அப்படின்னா என்னன்னா திரும்ப என்ன மீள்திறன் அப்படின்னா பழைய நிலைக்கு, அதாவது பகுப்படையும் நிலைக்கு போக வாய்ப்பு இருக்கு. அடுத்து பிற்போக்கு வேறுபாடு அடைதல், டி டிஃபரன்சியேஷன். வேறுபாடு அடைந்த ஒரு உயிருள்ள செல்கள் பகுப்படையும் திறனை இழக்கிறது. ஆனால் சில காரணத்தினால் வேறுபாடு அடைதல் அல்லது வேறுபாடு நிலை திரிதல் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா ஆக்கு திசு உருவாக்கம் முழுவதும் வேறுபாடு அடைந்த இந்த பாரன்கைமா செல்களில் இருந்து காற்றிடை கேம்பியம் மற்றும் கார்க் கேம்பியம் உருவாதல். பிற்போக்கு வேறுபாடு அடைதல்னா ஒண்ணும் இல்லடா, டி டிஃபரன்சியேஷன். அதாவது டிஃபரன்ஷியேட் ஆறதுன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் முன்னாடி, வேறுபாடு அடைதல் ஒரு செல் இன்னொரு செல்லா ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய ஒரு செல்லா மாறுறதுதான் வேறுபாடு அடைதல். அப்படி வேறுபாடு அடைந்த இந்த செல்லானது திடீர்னு திரியுது, அதாவது இன்னொரு செல்லாக மாற்றப்படுகிறது. எக்ஸாம்பிள் ஆக்கு திசு, இதுல வேறுபாடு அடைந்த பாரன்கைமாவா, இப்ப ஆக்கு திசு இருக்கு, அது தொடர்ந்து பகுப்படையும் செல், அதிலிருந்து உருவான இந்த செல் பாரன்கைமாவா மாறிடுச்சு. பாரன்கைமாவா மாறின இந்த செல் திரும்பவும் என்ன செல்லா மாறிடுச்சா, காற்றிடை கேம்பியம் அல்லது கற்றையிடை கேம்பியம் அல்லது கார்க் கேம்பியமா மாறுது. அததான் என்ன சொல்றாங்க, வேறுபாடு அடைந்து திரும்ப வேறுபாடு அடைகிறதுனால இதை டி டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து மறு வேறுபாடு அடைதல், ரீடிஃபரன்சியேஷன். இது டி, இது ரீடிஃபரன்சியேஷன். அதாவது ஆக்கு திசுக்கள் ஒரு முறை பகுப்படைந்து உருவான செல்கள் மீண்டும் பகுப்படையும் திறனை இழந்து விடுகின்றன. ஆனால் இவை ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்காக மாறுபடுவது மறு வேறுபாடு அடைதல் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டாம் நிலை சைலம் மற்றும் இரண்டாம் நிலை ஃப்ளோயம் இதற்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. இப்ப ரீடிஃபரன்சியேஷன் அப்படின்னா ஆக்கு திசு ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும் ஒரு செல்லா வேறுபாடு அடைஞ்சிருச்சு. அப்படி வேறுபாடு அடைந்த அந்த செல் குறிப்பிட்ட ஒரு சில பணிகளுக்காக திரும்பவும் என்னவா மாறிடுது, ஆக்கு திசுவா மாற்றப்படுது. அதுக்கு எடுத்துக்காட்டாதான் இங்க இரண்டாம் நிலை ஃப்ளோயம் மற்றும் சைலம் சொல்லியிருக்காங்க. இப்ப இது எப்படி நடக்குது, செல்லின் வளர்ச்சி படிநிலைகள் எப்படிப்பட்டது அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்கு திசு செல் இருக்கு. அந்த ஆக்கு திசு செல் பிளாஸ்மா நிலை வளர்ச்சி வேறுபாடு அடைதல் அப்படின்ற காரணங்களால் ஒரு முதிர்ந்த செல்லா மாறுது. இந்த நம்ம 3 நிலைன்னு சொன்னோம் இல்லையா, பகுப்படையும் நிலை, நீட்சி அடைதல் நிலை, முதிர்ச்சி அடைதல் நிலை. இதனால கடைசியா நமக்கு ஒரு முதிர்ந்த செல் கிடைக்குது. அந்த முதிர்ந்த செல் ஓரளவுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு வேலையை செய்துட்டு அப்புறம் முதிர்ச்சி அடைந்து என்னவாயிடுது, இறந்து போயிடும். இததான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு செல் இன்னொரு செல்லா மாறினா அது வேறுபாடு அடைதல் அப்படின்னு சொன்னோம். வேறுபாடு அடைந்த செல் திரும்பவும் ஆக்கு திசு நிலைமைக்கு போனா அதை நாம என்ன சொல்றோம், மறு வேறுபாடு அடைதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து தாவர பெருக்கம்னா என்ன? தாவர மேம்பாடு என்பது விதை முளைத்தலில் இருந்து அதன் முதுமை பருவம் வரை நடைபெறுகிறது.
தாவர பெருக்கம் அப்படின்னா தாவரத்தோட சைஸ் வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகுறது தான் நம்ம இங்க தாவர பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். அப்ப தாவர பெருக்கம் எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது? விதை முளைத்தலில் இருந்து அதோட முதுமை பருவம் ஒரு மரமாவோ செடியாவோ வளர்ந்து முடிச்சது வரைக்குமே ஏற்படுற மாற்றங்களை எல்லாம் சேர்த்துதான் நம்ம தாவர பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து உருமாறும் தன்மை, பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. உருமாறும் தன்மை என்ன அப்படின்னா தாவரங்களில் சூழ்நிலை அல்லது வளர்ச்சி நிலைகளுக்கு தகுந்தவாறு பல்வேறு உருவ அமைப்புகள் தோன்றுகின்றன. ஒரு தாவரம் அதை சுற்றி இருக்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அதோட உடல்ல இருக்க பாகங்களை மாற்றி அமைத்திருக்கு. அதுக்கு அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? உருமாறும் தன்மை. அதுக்கு எக்ஸாம்பிள் ஹெட்டிரோஃபைலி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஈருருவ இழை. அதாவது ஒரே தாவரம் தான், ஆனா அதோட இளம் பருவம் முதிர் பருவத்துல பாக்குறப்ப அந்த இழைகள்ல வேறுபாடு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்க நம்ம பருத்தி மற்றும் கொத்தமல்லி இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த தாவரங்கள்ல இளந்தாவர இலையோட உருவ அமைப்பு பார்த்தோம்னா அதே தாவரத்தின் முதிர்ந்த தாவர இலையோட அமைப்புல இருந்து வேறுபட்டு காணப்படுது. மற்றொரு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரனன்குலஸ் அப்படிங்கறது சொல்றாங்க. பட்டர் கப்பா என்னும் தாவரத்தில் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இரு வேறுபட்ட உருவ அமைப்புடைய இலைகள் உருவாகிறது. இத்தாவரத்தில் நீரில் உள்ள இலைகளில் உருவ அமைப்பும் வேறுபடுகிறது. இத்தகைய ஹெட்டிரோபோலி உருமாறும் தன்மைக்கு எடுத்துக்காட்டு ஆகும். பிளாஸ்டிசிட்டிக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப அதுக்கான டயக்ராம் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இளம் இலை பாருங்க எப்படி இருக்கு, அதுவே பார்த்தோம்னா முதிர்ந்த இலையோட ஷேப் எப்படி இருக்கு. சோ இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஹெட்டிரோபிலி. அதே போல நிலவாழ்விடம் லார்ஸ்புர் அப்படி அதோட ஈருருவ நிலை. இதுவே நீர் வாழ்விட ரனன்குலஸ் எப்படி இருக்கு. சோ இளம் பருவத்திலையும் முதிர் பருவத்திலையும் அதோட இலைகளோட அமைப்பு வந்து வேறுபடுத்திருக்கு. அடுத்து லாஸ்ட் டாபிக் இதுதான். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாவர வளர்ச்சியோட ஒழுங்குபடுத்திகள். இந்த லெசன்ல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், கொஸ்டின்ஸ் ஏரியா இதுதான். இதுல தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள் அப்படின்னா என்னன்னா சில வகையான வேதி பொருட்கள் தாவரத்தோட வளர்ச்சியை ஒண்ணு அதிகரிக்குது இல்ல குறைக்குது ஏதாவது ஒரு வகையில. அந்த வேதி பொருட்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஒழுங்குபடுத்திகள் அப்படின்னு சொல்றோம். பண்புகள், பல்வேறு வேதி பொருட்களை கொண்ட சிறிய எளிய மூலக்கூறு தான் தாவர வளர்ச்சியோட ஒழுங்குபடுத்திகள். எக்ஸாம்பிளுக்கு இண்டோல் பொருட்கள்னு சொல்லக்கூடிய இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம் IAA அப்படின்னு சொல்லலாம். இல்ல அடினைன் பொருட்கள் N⁶ பர்ஃபியூரைல் அமினோபியூரின் இல்ல கைனட்டின் அடினைன் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். இல்ல கரோட்டினாய்டுகளா இருக்க அப்சிசிக் அமிலம் ABA அத சொல்லலாம். இல்ல டெர்பின்களா இருக்கக்கூடிய ஜிப்ரலிக் ஆசிட் அதாவது ஜிப்ரலிக் அமிலம் GA3 அல்லது வாயுக்களா இருக்கிற எத்திலின் C2H4 போன்றவை தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள் ஆகும். இது எல்லாமே எதற்கு எடுத்துக்காட்டு? தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள். இந்த தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகளை இரண்டா பிரிக்கிறாங்க. என்ன அந்த இரண்டு? முதல் தொகுதி இல்லைன்னா இரண்டாம் தொகுதி. முதல் தொகுதினா என்ன அப்படின்னா வளர்ச்சி ஊக்க செயல்முறைகளை செய்வான். எடுத்துக்காட்டுக்கு செல் பகுப்பு, செல்லோட அளவு பெருசாகிறது, அமைப்பு உருவாகிறது, வெப்ப மண்டலத்துல வளர்ச்சி அதிகரிக்கிறது, பூக்களோட அளவு அதிகரிக்கிறது, கனியோட அளவு பெரிய சைஸா உருவாக்குறது, விதைகளை அதிக அளவுல உருவாக்குறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பெருக்கமடைய செய்யறாளே அவையெல்லாம் வந்து முதல் தொகுதியில இருப்பான். அதற்கு எடுத்துக்காட்டு தான் ஆக்சின், ஜிப்ரலின் மற்றும் சைட்டோகைனின். இவங்கெல்லாம் முதல் தொகுதியில இருக்காங்க. இதுவே இரண்டாம் தொகுதி அப்படின்னா தாவரத்தோட வளர்ச்சி நிலைகளை விதைகளோட வளர்ச்சியை குறைக்கிறது இல்ல கட்டுப்படுத்துறது. இவை தாவர வளர்ச்சியை பாதிக்கும் செயல்முறைகளான உறக்க நிலை மற்றும் முதிர்தல் ஆகியவற்றில் பங்கு கொள்ளும் ஒழுங்குபடுத்திகள். அப்ப எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம்னா அப்சிசிக் ஆசிட் மற்றும் எத்திலின் C2H4 பார்த்தோம் இல்லையா, அப்சிசிக் அமிலம் ABA இவங்கெல்லாம் எதற்கு எடுத்துக்காட்டு? இரண்டாவது தொகுதிக்கு எடுத்துக்காட்டு. சோ ஓகே, இந்த தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள் அப்படின்னு சொல்லிட்டோம். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போட்டோட்ரோபிசம் அப்படின்னு சொல்லுவோம். போட்டோட்ரோபிசம் சார்லஸ் டார்வினும் அவரோட மகனான பிரான்சிஸ் டார்வினும் சேர்ந்து ஒரு புல் வகை ஒளிக்கு ஏற்ப வளருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. ஒளினா என்னது? போட்டோட்ரோபிசம்னா அதை சார்ந்து, சோ ஒளியை சார்ந்து அது வளருது அப்படிங்கறத அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க. அடுத்து முளை குருத்து கோலியோப்டைல் அப்படின்னு சொல்றதுக்கு ஆக்சின் தான் காரணம் அப்படிங்கறத ஓட்ஸ் தாவரத்துல இருந்த அந்த ஆக்சினை பிரித்தெடுத்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா FW வெண்ட் அப்படின்றவர்.
சோ ஃபர்ஸ்ட் போட்டோட்ரோபிசம் அப்படின்றது சொன்னவங்க சார்லஸ் டார்வின் அண்ட் பிரான்சிஸ் டார்வின். அதுக்கப்புறம் முளைக்குருத்து வந்து வளர்றதுக்கு, அதாவது முளைக்குருத்துனா அதோட நுனியில அதோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது யாரு அப்படின்னா ஆக்சின் தான் அப்படின்னு சொல்லி அதை ஓட்ஸ் தாவரத்துல இருந்து பிரித்தெடுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா FW வென்ட் அப்படின்றவர். அடுத்து ஜிப்ரலோ ஃபியூஜிகுரே அப்படின்றவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பூஞ்சை தாக்குதலால் நெல் தாவரத்தில் பக்கானே அப்படின்ற நெல்லில் கோமாளி நோய், அந்த நோய் ஏற்படுது. அந்த பக்கானே அந்த பூஞ்சையால பாதிக்கப்பட்ட நெல் தாவரத்துல இருந்து இவர் ஒரு ஆசிடை எடுத்தாரு. அந்த ஆசிடோட பேர் தான் என்னன்னு சொல்றாங்க ஜிப்ரலிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. அதை பிரித்தெடுத்து, அதாவது அவர் சொல்லிட்டாரு, யாரு சொன்னது, ஜிப்ரெல்லா ஃபியூசிகுரே அப்படின்றவரு நெல் தாவரத்துல ஒரு நோய் ஏற்படுது, பூஞ்சை தாக்குதலால் ஏற்படுகிறது அப்படிங்கறது சொன்னாரு. அந்த பூஞ்சை தாவரத்தால் ஏற்பட்ட அந்த பூஞ்சையில இருந்து ஒரு அமிலத்தை பிரித்தெடுத்தவது குருசேவா அப்படின்றவர். அடுத்து ஸ்கூக் அப்படின்றவரு மற்றும் மில்லர், இவங்க 2 பேரும் சேர்ந்து புகையிலை கணுவிடை பகுதி செல்களில் கேலஸ் வளர்ச்சிக்கு கைனெட்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தேவைப்படுது. கைனெட்டின் பின்னர் இததான் நம்ம என்னன்னு சொன்னோம் சைட்டோகைனின் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த கேலஸ் வளர்ச்சிக்கு ஆக்சிஜனுடன், இந்த கேலஸ் வளர்ச்சி வளருதுன்னு சொன்னாங்க இல்லையா, அது கூட ஆக்சிஜனுடன் என்னவும் தேவைப்படுது, திசு சாறு, ஈஸ்ட் சாறு, தேங்காய் நீர் அல்லது டிஎன்ஏவை பயன்படுத்தினர் அந்த கேலஸ் வளர்வதற்காக. அடுத்து இப்ப நமக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னாங்க இல்லையா, முளை குருத்து வளருது ஒளியை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்க ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க. குருத்து உரையின் முனைப்பகுதியானது ஆக்சின்களின் ஆதாரமாக உள்ளது என்பதை நிரூபிக்க பயன்படுத்தப்படும் சோதனை அம்புக்குறியானது ஒளியின் திசையை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு முளை குருத்து காமிச்சிருக்காங்க. இது வந்து சூரிய ஒளி இந்த பக்கம் இருக்கனால இவன் நேரா வளர்ந்துட்டு இருக்கான். அடுத்து சூரிய ஒளி இந்த பக்கம் போறப்ப ஒளியை நோக்கி அந்த முளை குருத்து வளையுது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அப்ப ஒளி நீக்கம் செய்யப்பட்ட பகுதியில் டின் காகிதம் பொருத்தப்பட்டிருப்பின் வளைவு ஏற்படுவதில்லை. அதாவது இந்த இடத்துல சூரியனை, அதாவது அந்த ஒளியை வந்து சென்ஸ் பண்ணது இல்லையா, அந்த பார்ட்டை டின் பேப்பரை போட்டு இவங்க மூடிட்டாங்க. அப்படி மூடினதுனால என்ன ஆகலையா, ஒளி அதால சென்ஸ் பண்ண முடியல. சோ ஒளியை நோக்கி அந்த முளை குறித்து வளையல. அதனால இதுல இருந்து என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல போட்டோட்ரோபிசம் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படிங்கறத சொன்னாங்க. அதே போல நெக்ஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்றதுல முளை, அந்த இடத்துல ஆக்சின்கள் அதிகமா இருக்கு எங்க இதோட நுனி பகுதியில. சோ ஒளியை நோக்கிய வளர்ச்சி இருக்கு. சோ இல்ல அப்படின்னா அதை கட் பண்ணிட்டாங்க, இல்ல அதோட இதுல இது பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல அதோட வளர்ச்சி, அதாவது அத ஒளியை நோக்கி இல்ல அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்ப 1960ல 3 வளர்வு அடக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. வளர்வடக்கி ஏ, ஆப்சிசின் 2 அண்ட் டார்மின், இவை அனைத்தும் ஒரே வேதிப்பொருளான ஆப்சிசிக் அமிலம். அப்ப ஆப்சிசிக் அமிலம் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வளர்வடக்கி பி, ஆப்சிசின் மற்றும் டார்மின் அப்படின்ற 3 வளர்வடக்கிகளை சேர்ந்த ஒரு அமைப்பு. இதுல கவுசின்ஸ் அப்படின்ற வாயு நிலையில் உள்ள ஹார்மோன் அப்படின்னு பார்த்தோம்னா எத்திலின். கவுசின்ஸ் அப்படின்ற வாயு நிலையில் உள்ள ஒரு ஹார்மோன் என்ன அப்படின்னா எத்திலின். அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்துதலோட கண்டுபிடிப்புகள் என்ன, த டிஸ்கவரி ஆஃப் பிளான்ட் growth. அப்ப போட்டோட்ரோபிசத்தை பிரான்சிஸ் சொன்னாரு, டார்வின். அடுத்து முளை குருத்து அப்படிங்கறத FW வென்ட் அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. அடுத்து ஜிப்ரெல்லா ஃபியூஜிகுரே அப்படிங்கறத அதாவது கோமாளி நோய், அந்த நோய் பக்கானே அப்படின்ற நெல்ல பூஞ்சையால ஏற்படுதுங்கிறத சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் குருசேவா அப்படின்றவர் வந்து அந்த ஜிப்ரலிக் ஆசிட தனியா பிரிச்சு எடுத்திருப்பாரு. அடுத்து ஸ்கூப், மில்லர் 2 பேரும் சைட்டோகைனினோட இத பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து அப்சிசிக் அமிலம் அப்படிங்கிறது வளர்வடக்கி பி, அப்சிசின் மற்றும் டார்மின் இவங்க எல்லாம் சேர்ந்தது. எத்திலின் அப்படிங்கிறது ஒரு வாயு நிலையில் உள்ள ஒரு ஹார்மோன் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்து தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள் மற்றும் உடலியல் நிலைகள். அதாவது இப்ப என்னென்ன வகையான வளர்வடக்கிகள், அதாவது ஒழுங்குபடுத்திகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஆக்சின், அடுத்து ஜிப்ரலின்கள், அடுத்து சைட்டோகைனின்கள், அதுக்கப்புறம் எத்திலின், ஆப்சிசிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டோம். இவன் என்ன மாதிரியான விளைவு தாவரங்களை ஏற்படுத்துறான் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்சின்கள் மனித சிறுநீரில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. இயற்கை ஆக்சின்கள் அப்படிங்கிறது இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம், இண்டோல் பியூட்டரிக் அமிலம், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் இயற்கை ஆக்சின்கள்.
இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம் IAA அப்படின்னு சொல்லலாம், இல்ல இண்டோ பியூட்டரிக் அமிலம் IBA. அப்ப IAA-னாலோ IBA-னாலோ ஆக்சினை தான் குறியுது. இதே ABA அப்படின்னு போட்டோம்னா அது அப்சசிக் ஆசிட குறிக்குது. சோ இது வந்து இயற்கை ஆக்சின்கள். உற்பத்தி ஆகும் இடம் எங்க? தண்டு மற்றும் வேர் நுனி, அதாவது எந்த இடத்துல வளர்ச்சி ஏற்படுதோ அந்த இடத்துல. அடுத்து செயற்கை ஆக்சின்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி உருவாக்குறாங்க? நாப்தலின் அசிட்டிக் அமிலம் அல்லது 2,4-டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் ஆசிட், 2,4-டீன் மட்டும் கொடுத்திருக்காங்க. 2,4-டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் அமிலம் இல்லனா நாப்தலின் அசிட்டிக் அமிலம், இதைகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? செயற்கை ஆக்சின்களை உருவாக்கலாம். ஆக்சின்கள் தாவர பெருக்கத்துல தண்டு துண்டகங்களிலிருந்து புதிய வேர்களை உருவாக்குகின்றன. அதாவது நம்ம இப்ப தாவரத்தை தாவரத்தோட தண்டை குட்டி குட்டியா வெட்டிட்டோம் அப்படின்னா அந்த வெட்டப்பட்ட அந்த தாவரத்துல இருந்து என்ன உருவாகுதா? புதிய வேர்கள் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்சின்கள். நெக்ஸ்ட், இவைகள் மலர்களை ஊக்குவிக்கின்றன. எடுத்துக்காட்டு அண்ணாச்சி. இப்ப தாவரத்தோட நுனி ஆதிக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரிதான் தாவரத்துல இருக்க அதோட இது எல்லாமே என்ன ஆயிடும்? பிரிஞ்சு ஒரு குட்டி குட்டி தண்டா மாறி அந்த தண்டுல இழை முளைக்கும். இது நுனியாக்கு திசு. இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து நுனியாக்கு திசு பகுப்படைதலை செஞ்சு இந்த மாதிரியான நீட்சிகளை உருவாக்கிட்டே இருக்கும். அது பெருசாக பெருசாக இது அப்படியே ஒரு தண்டா மாறிடும். சோ தாவரத்துல ஆக்சினோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதிய வேர்களை உருவாக்குதல் மற்றும் மலர்தலை உருவாக்குதல். அதுக்கப்புறம் அனைத்து வகையான ஆக்சின்களும் விவசாயம் மற்றும் தோட்டக்கலையில் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது ஆக்சினோட பயன்பாட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், அதாவது ஆக்சின்கள் என்ன பண்ணுது? தாவரத்தோட வளர்ச்சியை அதிகரிக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதுல விவசாயம் மற்றும் தோட்டக்கலையில பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது முதிர்வடைவதற்கு முன்பே கனி உதிர்தல் மற்றும் இலை உதிர்தலை தடுக்கிறது. அதாவது ஒரு கனி முதிர்வடைதல் அப்படின்னா என்னன்னா கனி முழுமையா வளர்ந்து காய் முழுமையா வளர்ந்து கனியா மாறிதான் என்ன பண்ணணும்? கீழே விழணும். ஆனா அதுக்கு முன்னாடி காய், அதாவது ஏதாவது ஒரு ஸ்டேஜ்லயே கனியா மாறுறதுக்கு முன்னாடியே கீழே விழுதல்தான் நம்ம கனி உதிர்தல் அப்படின்னு சொல்றோம். அதாவது முன்பே உதிராம தடுக்கிறது யாரு அப்படின்னா இந்த ஆக்சின்கள். ஆனால் முதிர்ச்சி அடைந்த இலை மற்றும் கனி உதிர்தலுக்கு ஆக்சின்கள் பயன்படுகின்றன. இப்போ ஒரு கனி முதிர்ச்சி அடைந்தும் கீழே உதிராம மரத்திலே இருக்கும். சோ அந்த மாதிரி என்ன டைமிங்ல கனி உதிர்வதற்கு யாரை ஹெல்ப் பண்றாங்க? ஆக்சின் ஹெல்ப் பண்ணுது. இப்ப நுனி ஆதிக்கம் அல்லது முனை ஆதிக்கம் எங்க ஆக்சின்கள் இருக்குன்னு சொன்னோம்? தண்டு மற்றும் வேர் நுனி. அப்ப ஒரு தாவரத்தில் நுனி மொட்டின் வளர்ச்சியானது பக்கவாட்டின் வளர்ச்சியை தடை செய்வது. அதாவது ஒரு தாவரத்துல நுனி வளர்ச்சியை ஊக்குவிக்குவது யாரு? ஆக்சின்கள். அதே சமயத்துல இது என்ன பண்ணுது? பக்கவாட்டு வளர்ச்சியை தடை செய்து அப்படின்னு சொல்றாங்க. தண்டின் நுனி பகுதியை நீக்கும் போது ஆக்சின்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தண்டின் நுனி பகுதியை நீக்கும் போது தேயிலை எக்ஸாம்பிள். அடுத்து விதையில்லா கனி உருவாக்கத்தில் ஆக்சிஜன் பயன்படுகிறது. எக்ஸாம்பிளுக்கு தக்காளி சொல்லியிருக்காங்க. அப்ப ஆக்சின்கள் களை கொல்லியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. 2,4-D இருவித்திலை தாவர களை கொல்லியாக பயன்படுகிறது. அதாவது செயற்கை ஆக்சின்கள்னு சொன்னோம் இல்லையா? 2,4-டைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். அது எதா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா களை கொல்லியாகவும் பயன்படுகிறது. இது முதிர்ச்சி அடைந்த ஒரு வித்திலை தாவரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. அதாவது முதிர்ச்சி அடைந்த இப்ப நெல் வயல்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க நிறைய களைகள் இருக்கும். சோ முதிர்ச்சி அடைந்த அந்த வகையான ஒரு வித்திலை தாவரங்களுக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தாம அதை சுத்தி இருக்க களைகளை மட்டும் கொள்ளுது. சைலம் வேறுபாடு அடைதலை கட்டுப்படுத்துகிறது. இது செல் பிரிதலுக்கும் உதவுகிறது. ஏன்னா நுனியாக்கு திசுல தானே இது இருக்கு, அதனால நுனியில இருக்கனால செல் பிரிதலுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே யாரு? ஆக்சின்களை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜிப்ரலின்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஜிப்ரலின்ஸ் அப்படிங்கறத ஃபியூஜி குரே அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதாவது நெல்லுல பிரித்தெடுத்தவர் வந்து குருசோவா அப்படின்றவர். பூஞ்சை மற்றும் உயர் தாவரங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட ஜிப்ரலின்கள் கண்டறியப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டு ஜிப்ரலின் அமிலம் 1, ஜிப்ரலின் அமிலம் 2, ஜிப்ரலின் அமிலம் 3 எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்றாங்க. முதலில் கண்டறியப்பட்ட இந்த ஜிப்ரலிக் அமிலம் என்னன்னா GA3 இந்த வகையை சேர்ந்தது. அனைத்து ஜிப்ரலின்களும் என்ன சொல்றோம்? ஜிப்ரலிக் ஆசிட் தான் சொல்லுவோம். அதனால இது அமிலத்தன்மை கொண்டவை. திராட்சை தண்டுகளில் கோணப்பகுதியை அதிகரிக்க இந்த ஜிப்ரலின்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எதுல? திராட்சையில அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஆப்பிள்கள்ல நீளத்தை அதிகரிக்கவும் அதன் வடிவத்தை செம்மைப்படுத்தவும் பயன்படுகின்றன. முதிர்ச்சி அடைதலை தாமதப்படுத்துகிறது. அதாவது ஒரு தாவரம் முதிர்ச்சி அடைஞ்சுட்டா என்ன ஆகும்? பூக்களையோ காய்களையோ கனிகளையோ உருவாக்காது.
அப்ப அங்க நம்ம ஜிப்ரலின் பயன்படுத்தணும்னா அதோட முதிர்ச்சி அடைதலை இது தடுக்குது. கரும்பில் சர்க்கரையானது கார்போஹைட்ரேட்டாக அதன் தண்டுகளில் சேமிக்கப்படுகிறது. இதன் மீது ஜிப்ரலின் தெளிக்கும் போது கரும்பில் தண்டின் நீளத்தை அதிகரிக்க செய்கிறது. அதாவது இப்ப கரும்பு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். சோ இதை நம்ம கணு அப்படின்னு சொல்லுவோம். சோ இரண்டு கணுகளுக்கு இடைப்பட்ட பகுதியை தான் கணுவிடை பகுதி. இந்த கணுவிடை பகுதியை சைஸை இன்க்ரீஸ் பண்றது யாரா? ஜிப்ரலிக் ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஜிப்ரலினை பயன்படுத்துவதால் ஒரு ஏக்கருக்கு 20 டன் அளவு கரும்பில் மகசூல் அதிகரிக்கிறது. எவ்வளவு அதிகரிக்குதா? 20 டன் அளவுக்கு அதிகமா இருக்கு ஜிப்ரலிக் ஆசிடை யூஸ் பண்றப்ப. இளம் கோனிஃபர் தாவரங்களில் இளம் வயதிலே விதை உருவாக்குவதற்கு இந்த ஜிப்ரலின் பயன்படுத்தப்படுகிறது. ரோசெட் தாவரங்களில் கணுவிடை பகுதி திடீரென நீள்வதும் அதை தொடர்ந்து மலர்தல் நிகழ்வதும் போல்டிங் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு கோஸ் மற்றும் சுகர் ஃபீட். இப்ப கோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முட்டை கோஸ் எடுத்தோம்னா பார்க்க வந்து இப்படி ரோசெட் வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இத ரோசெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரோசெட் பகுதிக்கும் மலர்கள் அதை தொடர்ந்து மலர்வதற்கும் யாரு காரணம்? இந்த ஜிப்ரலிக் ஆசிட் தான் காரணம். இந்த நிலையை என்னன்னு சொல்லுவோம்னா போல்டிங் அப்படின்னு சொல்றோம். சோ எடுத்துக்காட்டு வந்து என்னது? கோஸ் மற்றும் சுகர் பீட். நெக்ஸ்ட் சைட்டோகைனின்கள், சைட்டோகைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சைட்டோகைனோசிஸ் அதாவது சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிறது பேர்லயே என்ன இருக்கு? சைட்டோ அப்படின்னு இருக்கு. சோ சைட்டோபிளாச பகுப்பு நிகழ்வின் போது இந்த சைட்டோகைனன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சைட்டோபிளாச பகுப்பு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் செல் பிரிதல்ல உட்கரு பகுப்பு நடைபெறும். உட்கரு பகுப்பு நடைபெறதுக்கு அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும்? சைட்டோபிளாச பிளவு நடைபெறும். சோ இந்த சைட்டோபிளாச பிளவு போது நம்ம என்ன பயன்படுத்தலாம்? இந்த சைட்டோகைனின்கள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ஹெர்ரிங் அப்படின்ற ஒரு வகையான மீன் இருக்கு. அதோட விந்துல இருக்க டிஎன்ஏவில் இருந்து இந்த கைனட்டின் அப்படின்ற ஒரு பொருள் பிரித்தெடுக்கப்படுகிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைட்டோகைனோட ஒரு மாற்று உருவம் அப்படின்னு சொல்றாங்க. கைனட்டின் தாவரங்களில் இது பொதுவாக காணப்படுறதும் இல்ல. கைனட்டின் அப்படின்ற ஒரு பொருள் எடுக்கிறதுனால கைனட்டிக் தாவரங்கள்ல காணப்படுதா அப்படின்னா இல்ல. இயற்கையான சைட்டோகைனின் செயலை ஒத்த பொருள் சியாட்டின் மக்காசோளத்தில் கர்னல் பகுதி மற்றும் இளநீரில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. யாரு? இயற்கையான சைட்டோகைனின் எங்க இருந்து எடுக்கப்படுது? மக்காசோளத்தின் கெர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மக்காசோளம் உருவாகுது இல்லையா, அந்த பகுதியில இருந்தும் இல்லைன்னா இளநீர்ல இருந்தும் எது கிடைக்குது? சைட்டோகைனின் அப்படின்ற ஒரு பொருள் கிடைக்குது. இண்டோல் அசிட்டிக் அமிலத்துடன் IAA என்னன்னு சொன்னா IAA ஆக்சின் அதோட இணைத்து காலஸ் திசுவில் இருந்து மொட்டு மற்றும் வேர் உருவாவதில், அதாவது இண்டோல் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம், அதுல கேலஸ் இருக்கு. இப்ப வந்து சைட்டோகைனின் அதுல அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன உருவாகுதா? மொட்டு மற்றும் வேர் உருவாதலை இது தூண்டுகிறது. நுனி மொட்டு இருக்கும் போது இது பக்கவாட்டு மொட்டின் வளர்ச்சியையும் தூண்டுது. நம்ம ஆக்சின்ல என்ன சொன்னோம்? நுனி வளர்ச்சியை தூண்டும் போது பக்கவாட்டு வளர்ச்சி தடுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். ஆனா சைட்டோகைனின் என்ன பண்றா? நுனி வளர்ச்சி இருக்கும் போது பக்கவாட்டு வளர்ச்சியும் சேர்த்து தூண்டுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எத்திலின். எத்திலின் அப்படிங்கிறது C2H4 அப்படிங்கறத பார்த்தோம். அப்ப அப்படின்னா என்ன? C2H4 அப்படிங்கிறது ஒரு வாயு நிலையில் உள்ள ஒரு ஹார்மோன். இது முதிர்ச்சியுறும் அல்லது கனிகளில் அதிகமாக உருவாகிறது. நாற்றுகளில் கிடைமட்ட வளர்ச்சியை தூண்டுகிறது. கிடைமட்டம் அப்படின்னா நுனி வளர்ச்சி இல்லாத பக்கவாட்டு வளர்ச்சி. விதை மற்றும் மொட்டு உறக்கத்தை நீக்குது அப்படின்னு சொல்றாங்க. பட்டாணி மொட்டு உறக்கம் அப்படின்னா என்னன்னா ஒரு பூ பூக்காம ரொம்ப நாள் அப்படியே மொட்டாவே இருக்கிறது தான் நம்ம மொட்டு உறக்கம். விதை உறக்கம் அப்படிங்கிறது விதை முளைக்காம விதையாவே ரொம்ப நாள் இருந்தா அதை விதை உறக்கம் அப்படின்னு சொல்றோம். பட்டாணி மற்றும் உருளைக்கிழங்கு முளைத்தலை தூண்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பட்டாணி மற்றும் உருளைக்கிழங்கு முளைத்தல் ஏன் அப்படின்னா உருளைக்கிழங்கு முளைக்கவும் ரொம்ப நாள் ஆகும். சோ அதுல இருக்க அந்த உருளைக்கிழங்குல அந்த விதை உறக்கத்தை இது நீக்குது. நீர் சூழ்ந்த நிலையில் வளரும் நெல் நாற்றுகளில் கணுவிடை நீச்சி இலைக்காம்பை நீச்சி அடைய செய்யறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எத்திலின் தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு வேர் வளர்ச்சியையும் வேர் தூவி உருவாதலையும் யாரு தூண்டுறா? எத்திலின் தூண்டுது. அதன்படி வேரின் உறிஞ்சி பண்பையும் இது என்ன பண்ணுது? அதிகரிக்குது. எத்திலின் அப்படிங்கிறது பைனாப்பிள் தாவரத்துல மலர் உருவாதலையும் கனி உருவாதலையும் தூண்டுகிறது. லைக் ஆக்சின் மாதிரி. மாமரத்தில் மலரை தூண்டுவதும் வாயு ஹார்மோனான இந்த எத்திலின்.
ஈதோபோன் அப்படின்றது கனி பழுத்தலை தூண்டும் ஒரு நீர்ம கரைசல். இது தக்காளி ஆப்பிள் பருத்தலையும் விரைவுபடுத்தும். இந்த ஈதோபோன் அப்படிங்கிறது எத்திலீனை யூஸ் பண்ணி உருவாக்குறது. அதை என்ன பண்ணலாம், அந்த நீர்ம கரைசலை தக்காளி செடி ஆப்பிள் செடி இதுல எல்லாம் தெளிச்சோம் அப்படின்னா தக்காளி மற்றும் ஆப்பிள் பழுத்தலை இது என்ன பண்ணுது, விரைவுபடுத்துது. மலர் மற்றும் கனி உதிர்தலையும் விரைவுபடுத்துகிறது. எந்த செடிகள்ல, பருத்தி, செர்ரி மற்றும் பாதாம். வெள்ளரியில் பெண் மலர் உருவாதலை தூண்டுகிறது. யாரு, வாயு ஹார்மோனான இந்த எத்திலீன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். நெக்ஸ்ட் ஆப்சிசிக் அமிலம்னு சொல்லக்கூடிய அடுத்தது. இதை எல்லாமே நம்ம 2ஆம் தொகுதியில பார்த்திருப்போம். இவங்க எல்லாமே வளர்ச்சியை தடுப்பானாக செயல்பட்டிருக்கும். சோ வளர்ச்சி தடுப்பானாக செயல்படுகிறது. வளர்சிலை மாற்றத்தையும் தடுக்கிறது. விதை முளைத்தலையும் தடுக்கிறது. இலைத்துளை மூடுவதை தூண்டுது. அப்ப இலைத்துளை மூடுவதை தூண்டினா என்ன அர்த்தம், அந்த இடத்துல நீராவி போக்கும் வாயு பரிமாற்றமும் நடைபெறுதலை இது தடுக்குது. பல்வேறு விதமான அழுத்தத்தை தாங்கும் திறனை தாவருக்கு அளிக்கிறது. இதனால் இது அழுத்த ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். யார, அப்சிசிக், அதாவது அப்சிசிக் ஆசிட். அப்செட்டா இருக்கப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாதான் அப்செட்டா இருப்போம். சோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னா அப்சிசிக் அமிலம். இது விதை வளர்ச்சியையும் முதிர்ச்சியையும் மற்றும் விதை உறக்கத்தையும் தூண்டுகிறது. எல்லாமே ஆப்போசிட்டா தான் செய்யும். என்னது, முதிர்ச்சி மற்றும் உறக்கம். எக்ஸ்ட்ரா விதை வளர்ச்சியையும் தூண்டுது. பெரும்பாலான நிகழ்வுகளில் ஜிப்ரலின்களுக்கு எதிராக ஆப்சிசிக் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது. ஜிப்ரலின் எதையெல்லாம் பண்ணானோ அதெல்லாமே ஆப்போசிட்டா பண்றதுக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா இந்த ஆப்சிசிக் அமிலம். இப்ப ஜிப்ரலிக் ஆசிட் என்ன பண்ணுச்சு, அந்த இடத்துல செல்லோட பக்கவாட்டு வளர்ச்சியை தூண்டும். அப்ப இது ஆப்போசிட் அப்படின்னா என்ன பண்ணும், பக்கவாட்டு வளர்ச்சியை தடுக்கும். இப்ப நெக்ஸ்ட் இது வரைக்கும் நமக்கு கொடுத்த ஒழுங்குபடுத்திகள், தாவர ஒழுங்குபடுத்திகளை பார்த்துட்டோம். யார் யாரு, ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின் அப்படின்ற முதல் தொகுதியையும் 2ஆம் தொகுதியில எத்திலீன், ஆப்சிசிக் அமிலம் அப்படின்ற ரெண்டையும் பார்த்துட்டோம். அடுத்து ஒளி காலத்துவம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒளி காலத்துவம், போட்டோ பீரியாடிசம். போட்டோ பீரியாடிசம் அப்படின்னா என்ன, ஒரு தாவரத்தில் ஒளி மற்றும் இருள். போட்டோ அப்படின்னா ஒளி, பீரியட் அப்படின்னா காலம். இந்த ஒளி மற்றும் இருள் கால அளவிற்கு ஏற்ப தாவரத்தில் பதில் செயல், அதாவது பதில் வினை நடக்குது அப்படின்னா அததான் நம்ம ஒளி காலத்துவம் அப்படின்னு சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு புகையிலை தாவரத்தின் ஒரு இனமான மேரிலேன் மாமூத் என்பதின் முதலில் ஒளி காலத்துவம் கண்டறியப்பட்டது. அதாவது புகையிலை தாவரத்தில், புகையிலை தாவரம்னா அதுல நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும். அதுல ஒரு ஸ்பீசிஸ் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மேரிலேண்ட் மாமூத் அப்படின்றதுல. அதுல ஒளி காலத்துவத்திற்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒளி மற்றும் இருள் எவ்வளவு இருக்கு, அந்த கால அளவு எவ்வளவு இருக்கு, அதற்கேற்ற பதில் வினையும் முதல்ல இந்த பிளான்ட்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. செயல்திறன் கால, அதாவது நெருக்கடியான ஒளிக்காலம். செயல்திறன் கால அளவை விட அதிகமான நீண்ட ஒளிக்காலம் தேவைப்படும் தாவரங்கள் நீல் பகல் தாவரங்கள். லாங் டேஸ், அதாவது இந்த கோதுமை மற்றும் ஓட்ஸ், இது ரெண்டுக்கும் எடுத்துக்காட்டு. இந்த கோதுமை மற்றும் ஓட்ஸ் இந்த தாவரங்கள் வளரணும் அப்படின்னா அதற்கு எவ்வளவு நேரம், ஒளி இருக்கிற நேரம் ரொம்ப அதிகமா தேவை. அதான் நீண்ட பகல் பொழுது தேவைப்படும். அதுதான் நீல் பகல் தாவரங்கள், லாங் டே பிளான்ட்ஸ். இது மலர்களுக்கு செயல்திறன் காலத்தை விட குறைவான ஒளிக்காலம் தேவைப்படும். மலர்களுக்கு செயல்திறன் காலத்தை விட குறைவான ஒளி நேரம் தேவைப்பட்டா அத குறும்பகல் தாவரங்கள், ஷார்ட் டே பிளான்ட்ஸ். புகையிலை மற்றும் கிரை சாந்திமம், இவங்களுக்கு பகல் அந்த அளவுக்கு தேவைப்படல, குறைந்த அளவுக்கு இருந்தாவே போதும். அதனால இத குறும்பகல் தாவரங்கள், நீல் பகல், குறும்பகல் அப்படின்னு ஒளி காலத்துவத்தை பொறுத்து தாவரங்களை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா மலர்தல் இல்லை, மலர்தல் தாவரத்தின் உடற்பகுதி முதிர்ச்சிக்கு பிறகு பூக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீல் பகல் தாவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுமா, மலர்தல் இல்லை. குறும்பகல் தாவரங்கள்ல இது இருக்கு. நாள் நடுநிலை தாவரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா தாவரத்தோட உடல் பகுதி முதிர்ச்சிக்கு பிறகும் பூக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒளி காலத்துவத்தை பொறுத்து. இப்ப நார்மலான சன்லைட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீல சன்லைட், அதாவது நீளமான பகல் இருந்தா மட்டும்தான் இதுல மலர்தல் நடக்கும், இல்ல அப்படின்னா இல்ல. அப்ப குறும்பகலுக்கு கொஞ்சம் சன்லைட் இருந்தாவே அங்க மலர்கள் நடக்கும். இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்க நடுநிலை தாவரங்கள் முதிர்ச்சி, அதாவது தாவர உடல் பாகம் முதிர்ச்சி அடைஞ்சா கூட தொடர்ந்து மலர்கள் நடைபெற்றுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒளிக்கால அளவினால் மலர்தல் பாதிக்கப்படும் தாவரங்கள் நாள் நடுநிலை தாவரங்கள். ஒளிக்கால அளவினால் மலர்தல் பாதிக்கப்படாது. எதுல, நாள் நடுநிலை தாவரங்கள். எடுத்துக்காட்டு சூரியகாந்தி.
மற்றும் மக்காசோளம். சூரியகாந்தி எப்படி சூரியன் இருக்கோ அந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பூக்களும் திரும்பிக்கும். சோ இது எதை டிபெண்ட் பண்ணி இல்ல ஒளி காலத்துவத்தை டிபெண்ட் பண்ணி இல்ல, ஒளி மற்றும் இருள் கால அளவை ஏற்கும் இலைகள் இலையாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால் இலையில் ஒரு வள ஹார்மோன் தோன்றுகிறது எனவும் இது இலையிலிருந்து தண்டின் நுனியை அடைந்து மலர்தலை தூண்டுகிறது எனவும் நம்பப்படுகிறது. சோ இந்த ஒளி காலத்துவத்தை எப்படி தாவரங்களுக்கு தெரியுது? இப்போ ஒரு பகல் நேரம் இப்ப அதிகமா இருக்கு, பகல் நேரம் குறைவா இருக்கு, அதற்கேற்பதான் நம்ம மலர்தல் செய்யணும் அப்படிங்கிறது எப்படி தாவரங்களுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, தாவரத்துலதான் என்ன பண்ணுவோம், சூரிய ஒளி எடுத்துக்கிட்டு ஒளிச்சேர்க்கை நடைபெறும். சோ அந்த இலையில இருக்க ஒரு வகையான ஹார்மோன் சூரிய ஒளி படுறப்ப தோன்றுது. அந்த இலையில தோன்ற அந்த ஹார்மோன் தண்டு பகுதியை நோக்கி போகுது. சோ அந்த தண்டு பகுதியில அந்த ஹார்மோன் வந்து ஒரு எழுச்சி, அதாவது ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுத்து அந்த ஸ்டிமுலேஷன் மூலமா தான் அந்த இடத்துல என்ன நடக்குது, மலர்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வெர்னலைசேஷன். வெர்னலைசேஷன் அல்லது குளிர் பதனம் அப்படின்னு சொல்றாங்க. வெர்னலைசேஷனா என்ன? குளிர்ந்த வெப்பநிலைக்கு தாவரங்களை உட்படுத்தி மலர்தலை உருவாக்குறது தான் நாம குளிர் பதனம் அல்லது வெர்னலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இது பொதுவாக ஈராண்டு தாவரங்களில் விரைவாக மலர்களை உருவாக்க பயன்படுகின்றன. எக்ஸாம்பிள் கேரட். இரு பருவ தாவரங்கள் மோனோகார்பிக் வகையை சார்ந்தது. இரண்டாம் பருவத்தில் மலர்களை உருவாக்காமல் மடிந்து விடுகின்றன. இப்ப பீட்ரூட், முட்டைக்கோஸ், கேரட் போன்ற தாவரங்கள்ல அதாவது இரு பருவ தாவரங்களை குளிர்பதனத்திற்கு உட்படுத்தும் போது அவை விரைவில் மலர்களை அதிகரிக்கிறது. அதாவது வெர்னலைசேஷன் அப்படின்னா இரு பருவ அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை அதை பயிரிடுவாங்க, அவங்களதான் இரு பருவ தாவரங்கள்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு கேரட், முட்டைக்கோஸ் மற்றும் பீட்ரூட்ட சொல்றாங்க. இவை மூணையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வெர்னலைசேஷன் பண்றாங்க, அதாவது குளிர் பதனத்திற்கு உட்படுத்தி என்ன பண்றாங்கன்னா மலர்தலை அதிகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இந்த டாபிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் வேறுபாடு அடைதல் அப்படின்னா என்ன, அடுத்து தாவர ஒழுங்குபடுத்திகள்னா என்ன, அந்த ஒழுங்குபடுத்திகள் என்னென்ன வேலையை தாவரங்கள்ல செய்து, அப்புறம் கடைசியா ஒளி காலத்துவம், அதற்கு உட்படுற தாவரங்களை நீள்பகல் குறுபகல் அப்படின்னு பிரிப்போம். ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாதத நடுநிலை தாவரங்கள்னு சொல்லி, கடைசியா வெர்னலைசேஷன் கேரட், பீட்ரூட் மற்றும் முட்டைக்கோசுல இருபருவ தாவரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், குளிர் பதனத்துக்கு உட்படுத்தி மலர்களை தோற்றுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் லெசன்ல பார்க்கலாம். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.